வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் பேசுகிறேன். நீரின்றி அமையாது உலகு. உணவு இல்லாமல் கூட நம்மால் உயிர் வாழ முடியும். ஆனால் நீர் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதுக்காக தான் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும் மழையை நம்ம எல்லாம் போற்ற வேண்டும். ஆனால் அந்த மழை எனக்கு போற்றக்கூடிய அளவுக்கு இருக்கா, சுகமானதாக இருக்கா அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இந்த பதிவு. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நல்ல மழை பெஞ்சுது, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மழை இருந்தால் தான், அந்த தண்ணி இருந்தால் தான் எல்லாமே செழுமையாக இருக்கும். ஆனால் எனக்கு இந்த மழையில் சந்தோஷமாக தூங்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். இப்போது நான் மழை பெஞ்சாலும் நான் சாப்பாடு போடுற நாய்களுக்கு தினம் சாப்பாடு போட்டு தான் தீரணும். ஒரு நாள் கூட சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது. அதுவும் மழையில் குறிப்பாக சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது. மழை இல்லைன்னா கூட சாப்பாடு போடாமல் இருந்துடலாம், மழையில் சாப்பாடு போடாமல் இருக்க முடியாது. ஏன் அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். அப்படியே காத்திருக்காங்க, ஒவ்வொருத்தராக காத்திருக்காங்க. இந்த மழை இருக்குது, ஓரம் ஒதுங்கி இருப்போன்னு கூட இருக்க மாட்டாங்க, இந்த மழையிலேயே காத்திருப்பாங்க. அவங்க காத்திருந்து நனைஞ்சாங்கன்னா, தொடர்ந்து நனைஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நோய் வந்துடும். அப்படி நோய் வந்தால் அவங்களுக்கு நான் தான் வைத்தியம் பார்க்கணும். அது ரொம்ப பெரிய கஷ்டத்தை உண்டு பண்ணிடும். அதனால் அவங்க மழை வந்துருச்சுன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் மழையில் நனைஞ்சிக்கிட்டே, நான் ரெயின் கோட் போட்டுக்குவேன், ஆனால் அவங்க ரெயின் கோட்டுக்கு போட்டுக்க மாட்டாங்க. மழையில் நனைச்சிட்டே ரோட்டில் காத்திருப்பாங்க. நான் உடனடியாக சாப்பாடு எடுத்து வச்சுட்டு நான் போயிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு இடமா சாப்பாடு கொடுப்பேன். நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பேர் காத்திருக்குறாங்க. இது ஒரு நாள் 2 நாளில் வருஷக்கணக்காக அவங்க இதே மாதிரி தான் இருக்கிறாங்க. என்ன அவங்களுக்கான நம்பிக்கை, என் மேலே நம்பிக்கை. நான் நிச்சயமாக வருவேன், மழை பெஞ்சாலும் வருவேன், சாப்பாடு போடுவேன். ஒரு நாள் தவறாமல் சாப்பாடு போடுறதுனால அவங்களுக்கு மழையை பொருட்படுத்த மாட்டாங்க. எனக்கு இந்த நேரத்துக்கு இங்கே சாப்பாடு வரும், நான் இந்த நேரத்துக்கு நான் ஒதுங்கி போயிட்டேன்னா எனக்கு பட்னி ஆகிடுவேன் அப்படிங்கிறதுக்காக அந்த மழையில் நனைச்சிட்டே நிற்பாங்க. நானும் அதே மாதிரி தான். எவ்வளோ மழை பெஞ்சாலும் நான் அந்த மழையில் நிறைய நாளில் ரெயின் கோட் கூட வாங்க சூழல் சரியில்லாத காலத்துலேயும் கூட அவங்களுக்கு மழையில் நனைச்சிட்டே போய் சாப்பாடு போடுவேன். அந்த இடைவெளியில் போய் அவங்கள ஓரம் ஒதுக்கி, பெரிய மழை இல்லைன்னா அந்த இடத்துலையே சாப்பாடு போட்டுருவேன். பெரிய மழையாக இருந்தால் ஓரம் வைக்க கடைப்பக்கமாக சாப்பாடு போடுவேன். அந்த பேப்பரெல்லாம் எடுத்துருவேன். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மழையிலையும் நான் விடாமல் அவங்களுக்கு பணி செய்யணும். அதுதான் நம்மளோட கடமையாக இருக்குது. பசி வந்தால் 10ம் பறந்து போய்டும்னு சொல்லுவாங்க. காற்று, புயல், மழை எதுவுமே தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த ஒரு வயிற்று சோத்துக்காக தானே இந்த மழையில் நனைஞ்சி இப்படி காத்து கிடக்குறாங்க. அந்த ஒரு வயிறு சோறு இருந்தால் அவங்க வந்திருக்க மாட்டாங்கல்ல ரோட்டுக்கு. அதனால தான் அந்த வயிறு பசியை அவங்கள என்னால் பட்டினி போட முடியறதில்ல. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் அவங்கள பட்டினி போடாமல் பார்த்துக்குவேன். இது நாள் வரைக்கும் என்னோடய கடமையை நான் அவங்களுக்காக சரியாக செஞ்சுருக்கிறதாவே நான் நினைக்கிறேன். என்னோடய வாழ்நாள் வரைக்கும் அந்த கடமையை சரியாக செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போது இதை தொடர்ந்து செய்யணும் போது நிச்சயமாக என்னை தாண்டி உங்களோட உதவி தேவைப்படுது. அவங்களோட வயிற்று பசியாக்க உங்களால் முடித்த உதவியை செய்யுங்க. அவங்களோட பசியாறணும்னு நான் நினைக்கிறேன். அது உங்கள் கையால் அந்த பசியாறுனா இன்னும் சந்தோஷமாக இருக்குது. இப்போ கிடைக்கிற உதவிக்கு ரொம்ப நன்றி. இந்த தொடர் உதவியை உங்கள்கிட்ட தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம். நீங்களும் உணவளிக்க உதவலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ் டு ஃபீட்.